நம்ம என்ன பண்ண வேணாம், தாழ்ச்சி அடையவே வேணாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவருடைய புண்ணியங்களை சொல்லிக்கொண்டே அவரை உயர்த்தி கொண்டு இருப்பது தான். அது போதும். He knows everything. அவருக்கு விலாவரியாக எதையுமே விளக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார், நம் சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு என்ன செய்யணுன்றது அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய சூழ்நிலையின் மத்தியிலே, நம்ம கஷ்டத்தின் மத்தியிலே, நம்மளுடைய இன்னையின் மத்தியிலே, நம்மளுடைய சோர்வின் மத்தியிலே அவரை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷர் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு தாளந்த திறமைகள் இருக்குதோ இல்லையோ, எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குதோ, அதன் மத்தியில் என்னை தேடி வந்து என்னோடு கூட என்ன பண்ணுறார், அவர் இருக்கிறார் அல்லவா. ஸோ நம் மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நினைத்து நாம் என்ன பண்ணலாம், அவரை கொண்டு பெரிய காரியங்கள் நாம் என்ன பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவர் காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். மாறுதலாய் அவர் முடிய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் தொடர்ந்து உயர்த்தலாம், ஒருவராலே ஒருவர் மூலமாய். Thank you, Jesus. உந்தனி
இயேசுவே காரணரே, நீர் ஒருவரே அதற்கு காரணராக இருக்கிறேன். உமக்கே எங்களுடைய துதியை, எங்களுடைய கனத்தை, உமக்கு சேர வேண்டிய மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எதையும் யோசிக்காம just lift his name alone above all names. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். துதிகளில் வாசம் செய்பவரே, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இரட்சகர் நீதானே, போதகர் நீதானே, இனி என்று போஷிக்கிற என் தகப்பனும் நீதானே. இரட்சகர் நீதானே, போதகர் நீதானே, இனி என்று போஷிக்கிற என் தகப்பனும் நீதானே. இயேசுவே சொல்லுங்க டாடி, நீங்க இல்லைன்னா ஹalleluya எங்களால எங்களை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. எங்களுக்கு எல்லாமுமா இருந்து எங்களை நடத்துகிறவரே, நீ காரணம், நீ துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் பின்தொடருவோம், உம்மை நம்பி நாங்கள் வாழ்வோம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரணம், துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், துதிக்கு பாத்திரர். கடந்து வந்த ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களுக்கும் நீர் ஒருவரே காரணர். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அதை உணர்ந்து அதை நினைவு கூர்ந்து அவரை உயர்த்துங்க. நீங்க இல்லைன்னா நான் இல்லை டாடி, இந்த நிலைமை எங்களுக்கு இல்லை டாடி, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய ஒரு கனம் எங்களுக்கு இல்லை, நீரே காரணர். ரட்சகர் நீதானே, ரட்சகர் நீதானே, போதகர் நீதானே, இணை என்று போஷிக்கிற என் தகப்பனும் நீதானே. எனக்கு இன்னது தேவை என்று ஒவ்வொரு நாளும் உங்க புது கிருபைகளினால, உங்க புது இரக்கங்களினாலே என்னை இப்படி சொல்லி என்னை வழி நடத்துகிற என் தெய்வமே, தகப்பனும் நீதானே. இயேசுவே நீ காரணம், துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் ஒரு பெருமளத்தோடு
சகலத்தையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்தில் எங்களுக்கு நீர் செய்து முடிக்கக்கூடிய தெய்வமே, எங்கள் நிறைவான தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஃபாதர் காட், இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பமாக நிற்கும் போது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றியை தவிர வேற எதுவுமே எங்க உள்ள யோசிக்கவே வேணாம். பல சூழ்நிலைகள் மத்தியில் நீங்க கடந்து வந்திருக்கலாம், தாழ்வின் சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், விபத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனா அதன் மத்தியில எல்லாம் நஷ்டம், உபத்திரவம், கஷ்டத்தின் பாதையில எல்லாம் அவருடைய கரம் நம்மளை தூக்கி நிறுத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓஹோ, மாலையிலே அழுகை இருந்தா காலையில அவர் அக்களிப்பாய் நமக்கு மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை அலங்கரிக்கிற எங்கள் தெய்வமே, உம்மை இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்க உள்ளம் இன்னும் அதிகமாய் நன்றிகளால் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தாளந்தோ, எங்களுடைய திறமைகளோ, எங்களுடைய செல்வாக்கோ இல்ல ஆண்டவரே, உங்க சுத்த தயவு, உங்க சுத்த ஈவு, உங்க சுத்தம் இரக்கங்கள் ஆண்டவரே. ஓ ஃபாதர் காட், அநேக நேரங்கள்ல வசனங்கள்ல இருந்து நாங்க வழி விலகி போறோம். ஆனாலும் உங்க சுத்த தயவு, உங்க மாறாத கிருபை எங்களை அன்றையப்பா வழி நடத்தி கொண்டே இருக்குதே. எங்களுடைய அன்றையப்பா மீறுதல்களை பாராது, எங்களுடைய அக்கிரமங்களை பாராது, எங்களை நினைவு கூர்ந்து எங்களை வழி நடத்தி கூட தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. Jesus. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். வரும்
முற்றும் மூடிய இதயம் காப்பவரே, உமக்கென்றுமே துதி. முற்றும் மூடிய இதயம் காப்பவரே, உமக்கென்றுமே துதி. நன்றியோடு நான் துதி. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி Jesus. எங்களுக்கு எல்லாமுமான எங்கள் தெய்வமே, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றக்கூடிய தெய்வமே, எஸ்பெஷலா உம்மை உத்தமமாய் நோக்கி பார்க்கக்கூடிய உம்முடைய மக்களை ஆண்டவரே அப்பா நீர் உயர்த்தக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கிறீரே. ஓ, உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அப்பா எங்களை குறித்த உம்முடைய நினைவுகள் பெரியதா இருக்கிறதப்பா. ஓ, யாரோ இங்க அவருடைய பிரசன்னத்துல உங்களை நீங்களே நீங்க வந்து ரொம்ப தாழ்வா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆவியானவர் சொல்றார், என்னுடைய பார்வையில என் மகளே நீ வெளியேற பெற்றவள், என்னுடைய பார்வையில என் மகனே நீ வெளியேற பெற்றவள். மனுஷ வார்த்தைகளை தயவு செய்து நீ புறக்கணித்து விடு. என்னுடைய வார்த்தைகள் மேலானது. அவருடைய வார்த்தையை அவரை நோக்கி பார்க்கக்கூடிய மனிதர்களை பிரகாசிப்பிக்க செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் மீது நேசம் கொண்டு எங்களை தேடி வந்த எங்கள் தெய்வமே, எங்க கண்கள் இன்னும் அதிகமாய் உம்மையே நோக்கி பார்க்கட்டும், இன்னும் அதிகமாய் உம்மையே சார்ந்திருக்கட்டும், உம்மையே இன்னும் அதிகமாய் நாங்கள் சுற்றி வரட்டும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் எதிர்நோக்கி காத்து அதிலே நாங்கள் பிழைப்புண்டாக ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்க ஆண்டவரே அப்பா எங்க துதியில வந்து நீங்க வாசம் செஞ்சீங்க, அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ள உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்களை, எங்க ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்துவீராக. சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ரோமர் புத்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் 2 அதிகாரங்களை நம்ம தியானித்தோம். இந்த நிருபமானது யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டது. அதனால் இதை அந்த கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பார்க்கணும். தேவன் இருக்கிறார், தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத முதல் அதிகாரத்தில் வந்து அவருடைய சிருஷ்டிப்பினால் கிரியேஷன் 3 சியின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். முதல் சி கிரியேஷன், 2வது கான்ஷியன்ஸ் மனசாட்சி, 3வது சி கமாண்ட்ஸ் கட்டளைகள்னால தேவன் தாம் இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு தாம் இருக்கிறேன் அல்லது கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சிருஷ்டிப்பின் மூலமாக சிருஷ்டிப்பை பார்க்கும்போது தேவன் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய மனசாட்சியை சொல்லுகிறது கடவுள் ஒருவர் இருக்கிறார். அடுத்தது கட்டளைகளை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். முதல் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, ரட்சிப்பு, பரிசுத்தமாய் தொடர்ந்து வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் வளர்வது, மாத்திரமல்ல ஊழியம் செய்கிறது, கனி கொடுப்பது, இதெல்லாம் கூட விசுவாசத்தினால தான் நம்ம செய்ய முடியும் என்று பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் தேவன் நியாயம் தீர்க்கும் விதம்,
தேவன் எவ்விதமாக நியாயந்திருக்கிறார் என்று பார்த்தோம். முதலாவதாக சத்தியத்தின்படியும், 2 கிருபையின்படி, 3வது இருதய கடினம். அப்படியே விட்டீங்க போல இருக்குது. கடினம், கிரியைகள் மூலம், சுவிசேஷம், அழைப்பு, உள்ளான பக்தி. கடைசியில் அதுதான் பார்த்தோம். உள்ளான பக்தியின்படி புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அதாவது நம்ம கிறிஸ்தவங்க பாரம்பரியமாக கிறிஸ்தவ அடையாளத்தை, கிறிஸ்தவ பெயரை, கிறிஸ்தவ வெளியரங்கமான காரியங்களை வச்சுருக்கிறதுனால நம்ம யாரும் கிறிஸ்தவங்க இல்லை. உள்ளுக்குள்ளே கிறிஸ்தவங்களாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே யூதனானவனே யூதன் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ அதன்படியே இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி 3வது அதிகாரத்தில், ரோமர் 3வது அதிகாரத்தில் தேவனுடைய மாறாத தன்மைகளை நம்ம அங்கே படிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் தேவனுடைய மாறாமை அல்லது தேவனுடையது மாறாமை, தேவனது மாறாமை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேவன் மாற மாட்டார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும், இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும், தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. தேவனது மாறாமை என்னும் பண்பை பற்றிய தீவிரமான கேள்விகளை இந்த அதிகாரத்தில், தேவனது மாறாமை அந்த குணத்தை பற்றிய தீவிரமான கேள்விகளையும் தெளிவான பதில்களையும் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். தேவன் மாறிட்டாரான்னு கேட்டால் இல்லை, அவர் அப்படி தான் இருக்கிறாரு. அது தேவனது உண்மை மனிதனுடைய குணத்தோடு கூட ஒப்பிடப்பட்டு விளங்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் என்னதானா இங்கே 4வது வசனத்தில், எந்த மனுஷனும் பொய்யன், தேவனே சத்தியபரர். தேவனும் மனிதனையும் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட காரியங்களை இந்த இடத்துல, இந்த அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவனது ஒப்புமை ஒரு கேள்வியை, ஒவ்வொரு ஒப்புமையும் மனிதனோடு ஒப்பிடப்பட்ட ஒவ்வொரு ஒப்புமையும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அதற்கான பதிலும் அங்கே இருக்கிறது. அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், மனிதனோடு ஒப்புமைப்படுத்தி தேவனது மாறாத தன்மையை, மாறாமையை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆமென். தேவன் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் மாறிட்டார் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சில காரியங்களை வச்சு சொல்லுவோம், தேவன் மாறலை அப்படின்ட்டு தான். இதில் தேவனது மாறாமை குறித்த காரியங்களை 5 காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது 3வது வசனம், சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அப்போஸ்தலர் 3:3, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி 1-2 நம்ம இப்படியானால், ஒவ்வொரு அதிகாரமும் நான் படிச்சிங்கன்னா அந்த கனெக்டிங் வேர்டோடு கூட ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த இடத்துல பிரிச்சிருக்கிறாங்க. இப்படியானால், இப்படியானால்னா எப்படியானால். அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், புறம்பா யூதனானவன். நீ வெளியரங்கமாக நான் யூத வம்சத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிலாம் நீ பெருமை பாராட்டின்னு கதை. நீ யூதன் அல்லவே அல்ல. உள்ளத்தில் யூதனானவன் தான் யூதன். விருத்த சேதனம் பண்ணிட்டேன், நான் யூத வம்சத்தில் பிறந்தேன், எங்கள் அப்பா யூதர், எங்கள் அம்மா யூதன், நான் யூதன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காத. உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? அப்போ யூதனுக்கு மேன்மையே இல்லையா? உள்ளத்தில் யூதனானவன் தான் யூதன்றீங்களா? அப்போ யூதனுக்கு மேன்மையே இல்லையா? விருத்த சேதனத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்குது. எந்த விதத்தில் அது மிகுதியாக இருக்கிறது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில், யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. ஆமென். வார்த்தை உங்க கையில கொடுக்கப்பட்டதே, அதுதான் என் பாக்கியம். நீ விருத்த சேதனம் பண்ண, நான் யூதனா இருக்கிறேன், அதெல்லாம் என்ன இல்லை, மேன்மை இல்லை. வாக்கியங்கள் உங்க கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. உபாகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா 7-8 நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லியிருக்கிறதுக்கு
பெருமைக்குரிய காரியங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய தேசம், பெரிய மக்கள் கூட்டம், வேறு பெரிய நாடு எது? தேவனை தெய்வமாய் பெற்ற நாம தான் பாக்கியவான்கள். ஆமென். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆமென். அதை நம்ம முதல்ல உணரணும். அது நம்முடைய மேன்மை. ஒருவேளை படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம், பெரிய பின்னணியில் இல்லாமல் இருக்கலாம், எந்த இதுலையும் இல்லை. ஆனால் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பாக்கியவான்கள், மேன்மையானவர்கள். பெருமைக்குரிய விஷயம். ஆமென். அடுத்த மேன்மை, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ரெண்டாவது மேன்மை என்னன்னா, நம்ம இவ்வளோ பெரிய பைபிளை வச்சிருக்கிறோம். பெருமை இந்த மாதிரியான கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒப்பற்ற புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிற நாம வேற யார்கிட்டையும் எங்கேயும் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இது நம்முடைய மேன்மை. தேவனையும் அவரது பிரமாணங்களையும் நம்ம கையில் பெற்றிருக்கிறோமே, அதுதான் நமக்கு பெருமைக்குரிய விஷயம். உனக்கு சொத்து இல்லாமல் இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், அது சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க தெரியுமா? இது பெரிய பாக்கியம். ஆமென். இந்த புஸ்தகத்தை, பைபிள் புஸ்தகத்தை வச்சுருக்கிறீங்க தெரியுமா? அது உங்களை மேன்மை உள்ள இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். இந்த பைபிளை வச்சு நான் என்னத்தை பண்ணுறதுன்னு புலம்பக்கூடாது. என்ன வளம் இல்லை இந்த திரு வேதாகமத்தில், ஏன் திருவென முழிக்க வேண்டும், மற்றவர்கள் தங்கள் மேல் கைகளை வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். உள்ளறையே 1000 பொக்கிஷங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஆமென். ஒப்பற்ற புஸ்தகத்தை கையில் வச்சுருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே நம்முடைய மேன்மை. ஆமென். அதனால் 3வது வசனம், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை, ஆமாம், இங்கே தேவனையும் மனிதர்களையும் ஒப்பிடுறார். தேவனது உண்மையும் மனிதனுடைய அவிசுவாசமும், தேவனது உண்மையும் மனிதனுடைய அவிசுவாசமும். God's faithfulness versus man's faithlessness. தேவனது உண்மையும் மனிதனுடைய அவிசுவாசம், உண்மை இல்லாத தன்மையும் அங்கே ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? சிலர் விசுவாசிக்காம போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? தேவனுடைய உண்மையை அழிச்சிருமா கேட்டீங்கன்னா, அது அழிக்காது. தேவனுடைய உண்மை தன்மை மாறல. நீ விசுவாசிக்காம போனாலும் தேவனுடைய உண்மை தன்மை மாறாது. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, கவனிங்க, விசுவாசத்தினால்தான், விசுவாசத்தினால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட, விசுவாசத்தில் எல்லாமே நடக்குது. சிலர் விசுவாசியாமல் போனாலும் தேவனுடைய உண்மை அப்படின்னு இருக்க, அது மாறாது. அது அவர் என்ன, நீ விசுவாசிச்சாதான் அது கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்காமல் போனாலும் அவருடைய உண்மைத்தன்மை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் 23:19 எல்லாருக்கும் தெரியும். தேவன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லதை கண்டிப்பா செய்வார். அவருடைய உண்மை மாறாது. ஆமென். அவரது உண்மை என்றென்றைக்கும் தலைமுறைக்கு நிலைத்திருக்கும். மனிதனுடைய உண்மை அப்படி இல்லை. மனிதன் அது சாதகமாக இருந்தால் இருப்பான், இல்லாட்டினா நம்ப மாட்டான், இல்லாமல் போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் பொய்யன், எந்த மனுஷனும்
பொய்யன் தான். 8:44 யோவான் 8:44 படிக்கிறோம், பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு, பைபிள் திறந்து பாடுங்க. பிசாசு யாருங்க? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் பிசாசு கிட்ட சுத்தமா இல்லை. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால், அவன் பொய்யன் பொய்க்கு பிதா இருக்கிறபடியால், அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். பொய்யே நினைக்கிறது, பொய்யே யோசிக்கிறது, பொய்யே பேசுறது, பொய் அதனுடைய சரக்கை நம்ம உள்வாங்கி நம்ம பொய்யனாகவே இருக்கிறோம். ஆனால் தேவன் உண்மையாகவே இருக்கிறார். ஆமென். 2 தீமோத்தேயு 2:13 சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் எப்படி தான் இருக்கிறாரு. ஆமென். நாம உண்மை இல்லைனாலும் அவர் உண்மைத்தன்மை மாறலை. நாம் விசுவாசியாமல் போனாலும் அல்லது நாம் அவிசுவாசியாக இருந்தாலும் அவருடைய உண்மையை பாதிக்கலை. உண்மை, ஆமென், உண்மைதான் அவருடைய குணம், மாறாத குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உண்மையாகவே இருக்கிறார். உபாகமம் 7:9, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். 1000 தலைமுறைக்கு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகவே காப்பாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு முறுமுறுத்தார்கள், எவ்வளவாய் கோபப்படுத்தினார்கள், எவ்வளவாய் அவரை வருத்தப்படுத்தினார்கள். ஆனாலும் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லையா? கொடுத்தாரா இல்லையா? ஏன்னா வாக்கு பண்ண கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும் அப்படின்றது தேவனுடைய உண்மைத்தன்மை மாறலை. நம்முடைய எந்த குணமும் எந்த காரியமும் தேவனுடைய உண்மையை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறினாலும் தேவன் தவறலை. ஆமென். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோடு கூட அதுல இருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் வாசிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை செஞ்சதுனால விழுந்தார்கள், கடிக்கப்பட்டார்கள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பல பாவங்களை செஞ்சதுனால விழுந்தார்கள். அதனால நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் சோதனை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதாவது அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனைகளை அனுப்பும் போது கூட, அனுமதிக்கும் போது கூட திராணிக்கு மிஞ்சி அனுமதிக்கலை. அதில் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் செய்கிறதுலையும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சோதனைகளுக்கு தாங்கத்தக்கதான பலனையும் தருகிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் டெஸ்ட் வைக்க சொன்னால் ஃபெயில் ஆக்குறதுக்குன்னே கொஸ்டின் கேட்பான். பார்த்துருக்கீங்களா? வா உன்னை ஃபெயில் ஆக்கி அவமானப்படுத்துகிறேன் அப்படின்றதுக்கு டஃப்பாக கொஸ்டின் கேட்பான். இந்த குஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நல்லா பதில் சொல்கிற டீமுக்கு டஃப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. உன்னை கீழே தள்ளுறேன் பாரு, இவனை தூக்குறேன் பாரு, அவனுக்கு இறக்குறேன் பாரு அப்படின்னு. தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அதுலேயும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 10:23
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நிறைவேறுங்க. ஆமென். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அதனால் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல உறுதியாக இருப்போம். ஏன்னா அவருடைய உண்மைத்தன்மை மாறாது. சொன்னதை செஞ்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனம் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுலையும் அதை சுத்திகரித்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு எரேஸ் பண்ணுறது இருக்க ரெக்கார்டில் இருக்குது. இல்லை சார், அது நாங்கள் இப்போ நீங்களே இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு கார்டை மாற்றுறீங்கன்னு வச்சுங்களேன். ஆதார் கார்டில் பேரை மாற்றுறீங்க அல்லது ஏதோ ஒன்று மாற்றுறீங்க கவர்மெண்ட் இதில், அது சொல்லி மாறிப்பீங்க. ஆனால் ஒரு இது மட்டும் மாற்றாமல் விட்டுருப்பாங்க. மறந்துட்டேன் சார், அது அப்படியே ரெக்கார்டில் இருக்கும், மறக்காமல் அப்படியே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லி அறிக்கையிட்டா அப்படியே அதை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அவருடைய உண்மை மாறவே இல்லை. எல்லா குணத்துலையும், எல்லா இடத்துலையும், சரி, எல்லா வித காரியங்கள்லையும் அவருடைய உண்மை ஒரு நாளும் மாறவே இல்லை. நாம் நற்குணமோ நம்முடைய துர்க்குணமோ தேவனுடைய குணத்தை பாதிப்பதில்லை. நீங்கள் நல்லது செஞ்சதுனால அவர் மாறுறதில்லை, நீங்கள் கெட்டது செய்கிறதுனால அவர் மாறுறதே இல்லை. ஆமென். நீங்கள் நல்லது செஞ்சுட்டா கர்த்தர் நல்லா தராருங்க. நோ, அவர் அவங்க தான் இருக்கிறார். நீ அந்த இடத்துக்கு போய் அதை வாங்கிட்டு வந்துடுற. புரியுதுங்களா? நம்ம நல்லது செஞ்சால் தேவன் நல்லவர் ஆகிட்டாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நோ, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற அதே இடத்துல தான் இருக்கிறாரு. நீ நல்ல கிரியைகளை செய்யும் போது தேவன் ஆசீர்வதிக்கிற அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டுற, அப்புறம் திருப்பி இறங்கி வந்துடுற. நம்ம கெட்டது செய்கிறதுனால தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டுறாரு. நோ, அவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். நீ அந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிற. அவர் அங்கே தான் இருக்கிறார். அவர் அவருடைய ஸ்டாண்டர்டில் மாறாது, அவருடைய பண்புகள் மாறாது, அவர் குணநலன்கள் மாறாது. ஆமென். நாம் பாவிகளாக இருக்கும்போதே பிதா தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மரிக்க வைத்தார். ஆமென். மரிக்கணும் அப்படின்றது கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருந்த பிளான். இதில் மனிதர்கள் செய்த பாவங்கள், நாம் பாவிகளாக இருக்கும்போதே நம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மரித்தார். சோத்ரா. ஸோ நாம் மனிதனுடைய வீழ்ச்சியினால் தேவனுடைய அன்பு மாறவில்லை. ஆமென். மனிதன் நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவம் செய்கிறதுனால கர்த்தர் மாறிடுறாரு. கர்த்தர் ஒரு நாள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை மாற்ற முடியாது. அவருடைய அந்த வீழ்ச்சியினால் நாம் தண்டிக்கப்படுறது, சில நேரங்கள் தண்டிக்கப்படுறது உண்மைதான். காரணம், நாம் இப்போ உதாரணமாக நமக்கு மேலே இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடையை பிடிச்சிருக்கேன். கொடையை பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? மழையில் நான் நனைய மாட்டேன். மழையில் நான் நனைய மாட்டேன். அந்த கொடை கொஞ்சம் விலகுச்சுன்னா நனைஞ்சிருவேன். இதுக்கு ஆண்டவர் காரணமா நான் காரணமா? கொடை அங்கே தான் இருக்கும். நம்ம மேலே கொடை இருக்குது, அந்த கொடைக்கு கீழே நான் இருக்கிறேன். இப்போ நான் வீழ்ச்சிக்கு பாவம் செய்கிறதுனால என்ன பண்ணுறேன்? அந்த கொடையை விட்டு இப்படி தள்ளி வந்துடுறேன். தள்ளி வர்றதுனால நான் ஆகிடுது. அப்போது அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. அவர் அங்கே தான் இருக்கிறார், அவர் மாறலை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பு மாறவில்லை. அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் உண்மை மாறவில்லை. ஆமென். யோவான் 13:1 வாசிங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் தம்முடைய சீஷர்களிடத்தில் இயேசு அன்பு வைத்தார். ஆமென். முடிவு பரியந்தம் இயேசு அன்பு வைத்தார்.
நம்முடைய அன்பின் தன்மை மாறவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13:1 தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. தம்முடையவர்கள்லாம் யாரு? இயேசுவுக்கு தம்முடையவர்கள்லாம் யாரு? சீஷர்கள். சீஷர்களிடத்தில் அவர் அன்பு வச்சது கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அதே அன்போடு தான். இப்போ நம்ம அன்பு எப்படி இருக்கும்? சமயத்துக்கு சமயம் மாறிட்டே இருக்கும், நேரத்துக்கு நேரம் மாறும். ஆனால் தேவனுடைய அன்பு, சீஷர்களிடத்தில் வைத்த அன்பு, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. தம்முடையவர்கள், அப்போது அவருடைய அன்பு என்னன்னா, சொந்தம் பாராட்டி நேசித்த அன்பு. என்னுடையவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி சொந்தம் பாராட்டி விட்டு கொடுக்காத அன்பு. சீஷர்களை எந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்கவே இல்லை தெரியுமா? சீஷர்களை அஃபன் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் பரிசேயர்கள் எல்லாம் பேசும்போது கூட ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் சீஷர்களை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில உதாரணங்களை பார்ப்போம். இயேசுவின் இரத்தத்தால் அவர் நம்ம கழுவி இருக்கிறார். எபிரேயர் 2:11 எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும். பரிசுத்தம் செய்கிறவர் யாருங்க? இயேசு. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நாம. ஐயோ, நாம பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம, பரிசுத்தம் செய்கிறவர் அவரும் இயேசுவும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அவர்களை என்னன்னு சொல்லல, அவர் சகோதரர் என்று சொல்ல அவருக்கு யோசிச்சு பாரு. என் பிரதர் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றதுல இயேசு வெட்கப்படவே இல்லையா? உன்னை என் புள்ளன்னு சொல்றதுக்கு வெட்கமாகுதுடா, படா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாகுதுடா அப்படின்னு நம்ம மனுஷர்களை சொல்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து சகோதரர், பிரதர், யூ ஆர் மை பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வெக்கப்படவே இல்லையா? நாம் வெக்கப்படக்கூடிய காரியங்களை செய்தாலும் அவருடைய அன்பு குறையில்லை. குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கும் அன்பு. எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், மீறி செய்தாலும், கற்பனைகளை பின்பற்றி போகாமல் இருந்தாலும், தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சாலும், அவர் நம் மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறவே இல்லை. ஆமென். கர்த்தர் அவருடைய கண்ணின் மணிகளாய் நாம் இருக்கிறோம். அவர் சொன்னார், உன்னை தொட்டா கண்ணின் கருவழி. சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற. அப்போ யாரை துன்பப்படுத்தினா? சவுல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்போ அவங்கள துன்பப்படுத்துறப்பா, நீ என்ன துன்பப்படுத்துகிற நீ? ஸோ தேவன் அவ்வளவாய் அவருடைய அன்பு, தேவ ஜனங்கள் மேல் இருக்கிற அன்பு மாறவே இல்லை. ஆமென். நாம தவறுனாலும் அவருடைய உண்மை மாறலை, அன்பின் உண்மை மாறலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களை அவர் விட்டு கொடுக்கலன்னு சொன்னார். மார்க் 2வது அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிங்க. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். உபவாசம், அவங்க உபவாசம் இருந்தாங்க. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் இருந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும். பரிசேயர் யோவானுடைய சீஷர்களும் எல்லாம் உபவாசிக்கிறான். இன்னும் உங்க சீஷர்கள் ஒருத்தரும் உபவாசிக்குமா? எல்லாம் சாப்பாட்டுறாங்களே, தின்னுனேக்கிறானுங்க. என்ன சீஷர்கள் இருக்கிறானுங்க அவங்க அப்படின்னா? ஏய் ஆமாம்மா, அவங்களாம் அப்படி தான். என்ன பண்ணுறது? நோ, தம்முடையவர்கள் அவர்கள் அன்பு வைத்தபடியே முடிவு வரைந்து அன்பு வைத்த. என்ன சொன்னார்? மணவாளன்
மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளனுடைய தோழர் அவங்களாம் யாரா? ஃப்ரெண்டு. தோழர் உபவாசிப்பாங்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. தங்களோடு இருக்க வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். பாத்தீங்களா? அவளை விட்டு கொடுக்கல பாருங்க சீஷர்களை. இவங்க சாப்பாடுறாமனா, சீஷர்கள் சாப்பாடுறாமனா, சாப்பாடு வாங்கணும்னா மொத்தமாக கிளம்பி போயிடுவாங்க. 5 அப்பா 2 மீன் எவ்வளோ இருக்குன்னா என்ன கொஞ்சமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மீதியை பேக் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆனால் சீஷர் மற்றவங்க பரிசேயர் கையில் விட்டு கொடுக்கல. ஆமென். மத்தேயு 12:1-2 ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்தார்களாம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீசர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை. இந்த பரிசேயருடைய ஆவி என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சு நேகுது. என்ன உங்கள் சீஷர்கள்லாம் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிற கதிர்களை கொய்து தின்றாங்கன்னு சாப்பாட்டுறாமனுங்க அவனுங்க. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சா, கொஞ்சமாவது இதை பிடிப்போம், ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஓய்வு நாள்ல வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் ஆசாரியர்கள், அதை நீ வாசிக்கலையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆமாம், குற்றம் இல்லாதவர்களை எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஓய்வு நாளில் கதிரை பொறுக்கி சாப்பிட்டான் அப்படின்றத நீ சொல்ற அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை டிஃபெண்ட் பண்ணார், பாதுகாத்தார். ஏனென்றால் அவர்கள் தம்முடையவர்கள். அவர் மேல் வச்ச அன்பை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. இடத்துல 17வது அதிகாரம் மத்தேயு 24 பேதுரு கிட்ட கேட்குறாங்க, உங்கள் போதகர் வனிப்பணம் கொடுக்கறது இல்லையா, வரி செலுத்துறது இல்லையா? அப்படி இல்லை செலுத்துறாருண்டு வந்தார். இயேசு என்ன சொன்னார் 27ஆம் வசனத்தில், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்துல கொடுத்துரு, வரி பணத்தை கொடுத்துரு. சீஷர்களுக்கும் வரி டாக்ஸ் கட்டினார், அவர் விட்டு கொடுக்கல, அவமானப்படுத்த விடல. இவங்கெல்லாம் உண்மையாக இருந்தாங்களா? இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரே போட்டி, என்னன்னு யார் பெரியவன், சாப்பாட்டுன்னா மொத்தமாக போயிடுவாங்க. இயேசு இப்போ பரிசேயர் புனித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னா சாப்பாடு கொண்டு ஒன்று போடுறாரு பாரு. இயேசு ஒன்று சொல்லுவார், அவங்க இன்னொன்று புரிஞ்சுக்குவாங்க. ஆனாலும் அவங்களை நேசிக்கிறதுல அவருடைய உண்மை மாறவே இல்லை. தம்முடையவர்களிடத்தில் வைத்த அன்பு கடைசி வரைக்கும் மாறல. லூக்கா 22:31-32 வாசிங்கன்னா, சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சீஷர் பேதுருவுக்காக இயேசு என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணியிருக்காரு. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. ஆமென். அவங்களை நேசிக்க மறந்துட்டீங்கன்னா, அவங்களை வெறுக்கிறீங்கன்னா ஜெபத்தில் அவர்கள் கைவிடப்படுவார். கவனிங்க, இயேசு நம்முடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார், விசேஷமாக பேதுருக்காக ஜெபம் பண்ணார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தம்முடையவர்கள் என்று சொல்லி உரிமை பாராட்டி 6வது வசனம் 7வது வசனம் 9வது வசனம்
அது மட்டும் 2:6-7 மட்டும் வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். தம்முடையவர்கள் எனக்கு தந்த மனுஷருக்கு. ஆமென். 7வது வசனம். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் எனக்கு தந்தவைகள் உம்மாலே வந்தன. 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். 11, 12, 24. நான் உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள். அப்ப எனக்கு தம்முடையவர்கள் அப்படின்னா எனக்கு தந்தவர்கள். அவங்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணாராம். 12, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். 24ல பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை, நீர் எனக்கு தந்தவர்கள் பார்க்க முடியும். ஸோ அவர் தம்முடைய சீஷர்கள் பிதா அவருக்கு தந்தார், தம்முடையவர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அன்பு வைத்தார். அந்த அன்பு சீஷர்கள் செய்த சில துர்க்கிரியைகள், அவருடைய அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, எதிரான காரியங்கள் இயேசு அவர் மேல் வைத்த அன்பை மாற்றவே முடியல. ஆமென். இது அவருடைய உண்மையை காண்பிக்கிறது. ஆமெனா? அல்லேலூயா. யோவான் 18:8-9 கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்ய வந்தார்கள். கைது செய்ய வரும்போது யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார். அப்போ 8-9 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். சீஷர்கள் என்ன பண்றாரு? வீணா எஃப்ஐஆர் போடுங்கப்பா, சார்ஜ் ஷீட் போடுங்கப்பா, சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்கப்பா, இவங்கள பாருங்கப்பா, இவங்களையும் சேர்த்துக்கோங்கப்பா. கண்டிப்பாக ஒருத்தரை கைது செய்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையும் தேடுவாங்களே, பிடிச்சி விசாரித்து 2 நாளாக வச்சு தான் அனுப்புவாங்க. ஆனால் என்ன சொன்னார்? என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்ததை காப்பாற்றுறார். ஆமென். 9வது வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம். ஆமென். அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்போ இயேசு முடிவு பரியந்தம் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தார்னா, அந்த அன்பு கவனிங்க, அது விட்டு கொடுக்காத அன்பு. அவருடைய அன்பின் உண்மை ஒரு நாள் என்ன வரல, இறங்கி வரவே இல்லை. அதே ஸ்டாண்டர்ட்லேயே அன்பு வைத்துட்டே இருக்கிறார். நம்முடைய இந்த குணம், தேவனுடைய இந்த குணம் நமக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? முடியாது. நாம உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையாக தான் இருக்கிறார். நாம தேடலைனாலும் அவர் நம்மை தேடிட்டு தான் இருக்கிறார். நாம் அக்கறையா இல்லைனாலும் அவர் நம்ம அக்கறையாக தான் இருக்கிறார். இந்த சீஷர்களுடைய ஏமாற்றுத்தன்மை அல்லது கீழ்ப்படியாதது, புரிஞ்சிக்காமது எல்லாம் இயேசு அவருக்கு மேல் வைத்த அன்பை மாற்றவே முடியல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய அன்புல. ஆமென். அடுத்தது யோவான் 13:1 திரும்ப வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். He continued to love them to the end. அவர் எப்படி அன்பு கூர்ந்தார்னா, ஒருத்தர் ஆரம்பத்தில் நேசிப்போம், போக போக அந்த அன்பின் அளவு என்னாகும்? மாறும். அந்த ஸ்டாண்டர்ட் இருக்காது, குறையும். பழக பழக பாலும் புளிக்கும். ஆரம்பத்தில் அன்பாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க? நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா அது வேற தான், அது அன்பு மாறுது. ஆனால் இயேசு கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். ஆமென். அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் என்ன பண்ணாராம்? காலங்கள் மாற மாற, காயங்கள் ஏற்பட ஏற்பட, சூழ்நிலைகள் மாற மாற, நிகழ்ச்சிகள் மாற மாற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய அன்பு மாறவே இல்லை. ஆமென். யோவான் 15:15 இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நான் ஊழியக்காரன் சொல்றது இல்ல. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஏன்னா ஊழியக்காரன் வேலைக்காரனுக்கு எஜமான் என்ன செய்யறாருன்றது அறிய மாட்டான், தெரியாது. ஏன்னா அவர் பாட்டுக்கு போவாருன்னு தெரியாது. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை என்னன்னு சொல்லிட்டேன்? சிநேகிதர் என்றேன். சிநேகிதர் என்றே. ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை என்னன்னு சொல்லிட்டேன்பா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய சீஷர்களை என்ன சொன்னாரு? ஃப்ரெண்டு அப்படின்ட்டார். அந்த அன்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மற்ற 26:48-50 வரைக்கும் யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி வரான். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி, போர் வீரர்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டான். என்னது? நான் யாரை முத்தம் செய்யறனோ அவன் தான், அவனை பிடித்துக்கோங்கன்ட்டான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி, வாழ்க ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அவரை இயேசுவை முத்தம் செய்தான் யூதாஸ். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, பாடுவாவி, நாசமா போறவனே, நீ நல்லா இருப்பியாடா? துரோகி, பச்சை துரோகி, சிவப்பு துரோகி. என்ன வார்த்தை தான் சொன்னாரு? சிநேகிதனே. ஏன்னா அப்பே சொல்லிட்டேன், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அந்த சிநேகிதர் என்றேன். நீ இப்படி செஞ்சு எனக்கு காட்டி கொடுக்கறதுனால நான் உன்னை சிநேகிதன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ நீ எனக்கு சிநேகிதன் தான். அப்படி அன்பு மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படி அன்பு மாறவே மாறாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம்? காட்டி கொடுக்கிற உபத்திரவங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள் இதெல்லாம் வரும்போது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு மாறிடுச்சு. முன்ன மாதிரி என்ன நேசிக்கிறதே இல்லை ஆண்டு. நோ 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 அப்படி அன்பு ஒரு நாளும் மாறவே இல்லை. ஆமென். ஆரம்பத்தில் வைத்த அதே அன்போடு கூட இப்போவும் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். அவருடைய அன்பின் உண்மை மாறவே இல்லை. அல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் லாசரு உயிர்ப்பிக்கப்படுகிற காரியத்தை வாசிக்கிறோம். 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். லாசருவினிடத்திலும் என்னவா இருந்தாரா? அன்பாயிருந்தார். அன்பாயிருந்தவர் வியாதியாக இருக்கும்போது போல. சீஷர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? தெரியல. இந்த மாதிரியால் மார்த்தாலும் புலம்பல். நீங்கள் 21 வாசிச்சிங்கன்னா, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்கள் என் மேலே அன்பாக தான் இருந்தீங்க, ஆனால் வியாதி படுற நேரத்தில் நான் கூப்பிட்டு விட்டா நீங்கள் வரவே இல்லை. இங்கே இருந்திருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். தேவனிடத்தில் நீ எதை கேட்டாலும் அவர் தருவார்னு நான் அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, இயேசு யாருன்றதை அறிஞ்சிருக்கிற அடிப்படை விசுவாசம் இயேசுவின் மேல அது இருக்கு. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். கடைசி நாள்ல உயிர்த்தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு அவளை நோக்கி, அதற்கு அவள், விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். அதற்கு அவ பதில் எப்படி இருக்கு பாருங்க. ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து. அவர் என்ன விசுவாசிக்க சொன்னார்? இவ என்ன விசுவாசிக்கிறாரு? மாத்தி பார்த்துருக்கீங்க, புரியுதா இல்லையா? என்ன விசுவாசிக்க சொன்னார்? உயிர் 26
உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயான்னா அது விசுவாசிக்க முடியல. அவன் அம்மா என்ன சொல்றாங்க 27ல, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அதாவது நீர் தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன், ஆனா மரித்தோர்லேருந்து உயிர் தெழுவான் அப்படின்றத என்னால விசுவாசிக்க முடியல. இந்த அம்மா என்ன இயேசு ஆண்டவர் என்றதை விசுவாசிக்குது, அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு வருவான் அப்படின்றத அதுக்கு பதில் சொல்ல. அவரு அதுக்கு தான் கேள்வி கேட்டார், விசுவாசிக்கிறேயான்னு கேட்டேன். இந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லுது. சோத்ரு இயேசு ஒன்று பேசுகிறாங்க, மார்த்தாலும் வெவ்வேறு, அதாவது இவர் ஒன்று சொல்ல அவங்க வேற ஒரு இதில் அலைவரிசையில் இருக்கிறான். இயேசு சொல்கிறது அவங்களுக்கு புரியல, வெவ்வேறு மட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் 38லேருந்து வாசிங்கன்னா, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறைக்கு வந்துட்டார். அது ஒரு குகையா இருந்தது. அவங்க விசுவாசிக்கல, என்னென்ன உயிர்த்தெழுதல்லேருந்து வருவார்னு விசுவாசிக்கல. ஆனால் இயேசு ஆண்டவர் என்று மட்டும் அடிப்படை விசுவாசம் இருக்கு. ஆனால் அந்த அற்புதத்தை பெறுவதற்குரிய அந்த குறிப்பிட்ட காரியத்துக்குரிய விசுவாசம் இல்லை. ஆனால் அடிப்படை விசுவாசம் இருக்கு, இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு. அப்புறம் கல்லறைக்கு போயிட்டார். நீ விசுவாசியாமல் போனாலும் என்னுடைய உண்மை மாறாதுமா, வா வந்து சேரு. ஆமென். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். கல்லறை இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, அவளை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே. இப்போது நாருமே அப்பவும் நாரும் அப்படின்னு தான் பேசுறாவ. நாருமே 4 நாளாயிற்று. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். சோத்ரம். பிறகு கல்லை அப்புறப்படுத்த சொன்னாரு. அப்புறமா இயேசு கிறிஸ்து சொன்ன பின்பு 43ல் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். கவனிங்க, இவங்க விசுவாசிக்காம போனாலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் 11:4 அவர் வாக்கு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. லாசரு வியாதியா இருக்கும்போது இயேசு இதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு லாசருவின் வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. இது மரணத்துக்கு ஏதுவா இருக்காது, தேவனுடைய மகிமை இதுல விளங்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே பிளான்டு. அந்த பிளானை இந்த அம்மா விசுவாசிக்காம போனாலும் கர்த்தர் நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். சில நேரங்களில் நீங்கள் அடிப்படை விசுவாசத்திலிருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதில் அதற்கான விசுவாசம் இல்லாமல் போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கல தான் உனக்கு கிடைக்கல. இன்னும் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனால் அதற்குரிய விசுவாசம் இல்லை. ஆனால் அவர் ஆண்டவர் என்று நீங்கள் அடிப்படையான விசுவாசம் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். முடிவு பரியந்தம் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு மாறலை, அந்த அன்பின் உண்மை மாறவே இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்ம விசுவாசியாமல் போனாலும் அவருடைய உண்மையை அவமாக்கவே முடியாது. அது மூடி மறைச்சி அழிச்சு இல்லாமல் நல்லிஃபை பண்ணவே முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். அப்படி உண்மை மேலோங்கியே இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பு 13 வசனம், யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். போதும். அதாவது ஈவன் வாஷ் ஜூடாஸ் ஃபீட். அவருடைய அன்பு எப்படி இதுனா நிபந்தனையற்றது. அவருடைய அன்பு, இவன் துரோகிப்பா, இவனுக்கு கால் கழுவ முடியாது. பேதுருவும் இவன் மறுதளிச்சு போகிறான்ப்பா, இவன் காலை கழுவ முடியாது. இவன் துண்டக்கானன் துணியக்கானன் ஓட போகிறான்ப்பா யோவான், அதனால் இவன் காலை கழுவ முடியாது. இவன் யாக்கோபு பதவி ஆசை பிடிச்சவன்பா, இவன் காலை கழுவ முடியாது. அப்படி தோமா இவன் சந்தேக பிராணிப்பா, இவன் காலை கழுவ முடியாது.
பிலிப்பு ஒரே கணக்கு போட்டுனே இருப்பான்ப்பா, இவன் காலை கழுவ முடியாது. இப்படி ஒருத்தர் குறைய பார்த்து அவர் கால் கழுவுகிறதை அந்த தன்மையிலிருந்து இறங்கி வரவே இல்லை. தேவனுடைய அன்பு மாறவே இல்லை பாருங்க. சேவகம் நமக்கு என்ன ஆகிடும், நான் இவ்வளோ உண்மை நீ என்னத்தை கொடுத்த ஒரு வேலையில் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா சரியாக சம்பளம் தரலன்னா என்ன வேலை செய்யுது, போ ஒன்றும் செய்ய முடியாது, போ அவ்வளோதான் செய்யும், இதுவே ஜாஸ்தி உனக்கு, போ. நம்ம நிலமை மாறிடுது, நம்ம உண்மை நிலை மாறிடுது. குப்பையை அடியில் தள்ளிட்டு போ. ஆமாம், என்ன கூட கண்டுக்காம ஓடிடு. ஏன்னா பிரச்சனை அங்கே. தேவன் அப்படி இல்லை. நீ அவர் காட்டி கொடுத்தாலும் துண்டை காலம் துணியை காலம் ஓடினாலும், தேவன் எதிர்பார்க்கிற பண்புகளை உடையவர்களாக இல்லாமல் போனாலும், உங்களுக்கு சேவகம் செய்வேன் என்ற முன்மாதிரியை காண்பிப்பதற்காக அந்த அன்பின் உண்மையை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களாக இருக்கும்போது தேவன் நேசிச்சார். ஆமென். மல்கூஸின் காதை வெட்டினாங்க. பேதுரு எடுத்து காட்டி கொடுக்க வரும்போது மல்கூஸின் காதை பேதுரு காது மடலை வெட்டினார். அவன் நம்மை கைது செய்ய வந்த துரோகி என்று சொல்லி அவனை தள்ளல. அவருடைய அன்பின் உண்மை, அன்பு, அவர் அந்த அன்போடு கூட இருக்கிறது மல்கூஸின் காதை ஒட்ட வச்சாருங்க. அந்த காது மடல் இல்லைனாலும் வாழலாம். பட் நோ, என்கிட்ட வந்து நீ குறையோடு போகக்கூடாதுப்பா, இந்த இயேசுவை கைது செய்ய போய் ஐயோ இந்த மடலை வெட்டிட்டாங்கப்பா அப்படின்னு அடையாளமே இருக்கக்கூடாது. என் அன்பின் உண்மை மாறவே கூடாது. வா, கடைசி அற்புதம் உனக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் தொங்கும்போது கூட இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை, தன்னை குத்துனவங்க, தன்னை கேவலமாக பேசினவங்க, தன்னை அழித்தவங்க, தன்னை ஏளனமாக பேசினவங்க, சிலுவிலேருந்து இறங்கி வான்னு ஏளனமாக பேசினவங்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் இயேசு போதித்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 43-44 வாசிங்கன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிற மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார், போதித்தார். அதை தான் சிலுவையில் இயேசு நிறைவேற்றி காண்பித்தார். சத்துருக்களை நேசித்தார். அவருடைய அன்பு என்னன்னா, சத்துருக்கள் ஆயிட்டுனா என் அன்பு உனக்கு கிடைக்காதுன்னு இல்லை, அது நிபந்தனைக்குட்பட்டதல்ல. அவன் நிபந்தனையற்றது அன்பு, விவரிக்க முடியாத அன்பு. இயேசுவின் அன்பு கடைசி வரை முடிவு பறிந்து இருக்கக்கூடிய அன்பு. இயேசுவின் அன்பு விவரிக்க முடியாத அன்பு, அது நிபந்தனை இல்லாத அன்பு. இயேசுவின் அன்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுயநலம் இல்லாத அன்பு, சுயநலம் பார்க்காத அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சமாரியன் கதை நமக்கு தெரியும். அங்கே எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போயிட்டுருக்கவன் அவன் கல்லர் கையில் அகப்பட்டவனை கல்லர்கள் என்ன பண்ணாங்க, வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு விட்டார்கள். அப்போ 3 பேர் அவனை கடந்து போகிறார். முதல்ல போனது 31, லூக்கா 10வது அதிகாரம் 31. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். 3 பேர். 31 ஆசாரியன் எப்படி வந்தான்? தற்செயலா, அதாவது கேஷுவலா, ஒரு வேலையும் இல்லை அவருக்கு. சும்மா வந்தவன் குற்றுயிராக கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டான், உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு, அதனால் நான் உன்னை தொட்டா நான் தீட்டாயிடுவேன், என்னால் காப்பாற்ற முடியாது, ஐம் ஸோ சாரி, உனக்கு உதவி செய்கிற நிலையில் நான் இப்போ இல்லை, உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. தற்செயலாக வந்தவன் தான்.
சரியா? அடுத்த வசனம் லேவியன்னு அந்தப்படியே. அப்பனா அர்த்தம் இவரும் தற்செயல தான், இவரும் கேஷுவலாக தான் வந்திருக்கார். லேவியனும் அந்தப்படியே வந்தான், கேஷுவலாக வந்து. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்குப்பா, எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா, என்னால் உன்னை உதவி செய்ய முடியாதுப்பா, சாரி. ஆனால் சமாரியன் வந்தான். 33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், பிஸ்னஸாக வரும்போது, வேலையாக வரும்போது, நோக்கத்தோடு வரும்போது, ஒரு பர்பஸாக வந்து கொண்டிருக்கிறான். அவனை கண்டு அவன் வேலையை விட்டுட்டு, அவனை கண்டு மனதுருகி, அதுதான் சுயநலம் இல்லாத. அவன் வேலையை விட்டுட்டு இவன் வேலையை மேலே கன்சர்ன். அதாவது அவனுக்கு என்னென்னா, உன் பிரச்சனை ஆசாரியனுக்கும் திருடனுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆக்சுவலாக குற்றுயிராக கிடக்கிறானே, கொலையூராக கிடக்கிறான்ல, அவனை மூன்று மக்கள் கூட்டம் சந்தி. ஒருத்தன் திருடன். அவனுக்கு என்னென்னா, உந்தெல்லாம் எந்து, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவன் எடுத்துன்னு போயிட்டான். இந்த ஆசாரியன் லேவன் என்ன சொல்கிறாங்க, உன் பிரச்சனை உந்து, என் பிரச்சனை எந்து, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், ஆய் பாய். இங்கே சமாரியன் 3வது வந்தானா, இவன் என்ன சொல்கிறான், உன் பிரச்சனை என் பிரச்சனை, உன் வேதனை என் வேதனை, உன் துன்பம் என் துன்பம் அப்படின்னு சொல்லி சுயநலம் இல்லாமல் அன்பு கூர்ந்தாங்க. இதுதான் நல்ல சமாரியனுடைய அன்பு. ஆமென். ஸோ நீங்கள் தானே அந்த நல்ல சமாரியானாக இருக்கணும். உண்மையான அன்பு அதுதான். இயேசுவின் அன்பு விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அதே சமயத்தில் இயேசுவின் அன்பு கடைசி வரைக்கும் அதே லெவல்லையே மெயின்டைன் ஆகும். இயேசுவின் அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு, கண்டிஷனலாக இருக்காது, அன்கண்டிஷனல் லவ். இயேசுவின் அன்பு அன்செல்ஃபிஷ் லவ், சுயநலம் இல்லாத அன்பு. தனக்காக வச்சுக்கல, அவர் தனக்காக வாழாமல் நமக்காக தான் வாழ்ந்தார். ஆமென். ஸோ அதுதான் தேவனது உண்மையை, நமது அவிசுவாசம் தேவனது உண்மையை அவரது வாக்குத்தத்தங்களுக்கு அடுத்த காரியத்தில் பாதிக்காது. அவர் வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் விசுவாசிக்காமல் போனாலும் அது நிறைவேறும். ஆமென். ஒன்று முன் குறிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக பேதுரு சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற பேதுருக்காக சபையார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் பண்ணுறதுல ஒரு ஒரு சகோதரி பேர் கதவை திறந்தால ரோதை கதவை சத்தம், பேதுரு கதவை தட்டுறாரு, ரிலீஸ் ஆகி வந்துட்டார். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுக்கிறாங்க கூட்டம், இல்லையோ ஆண்டவரே விடுதலையாக்கும். பேதுரு கதவை தட்டின்னு வந்த உடனே பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, என்னன்னு, அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:14. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறாருன்னு அறிவித்தா அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். யாரு? எவர்கள்? ஜெபிக்கிறோம். ஊக்கமாய் ஜெபம் பண்ணவங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணவங்க, விடுதலைக்காக ஜெபம் பண்ணவங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்க. நீ பெதற்ற அவரா ஜெபம் பண்ணுமோ அப்பா 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 பண்ணோம். ஆனால் ஒன்றும் இல்லை, பெதற்றும் வளரும், முறுமுறுக்கும், இது இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உண்மை மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய உண்மை மாறவே இல்லை. பாருங்க, பெதற்றுகிற அவருடைய தூதனாக இருக்கலாம், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஒருவேளை அவர் தூதனா இருக்கலாம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். வெளியே நிற்கிற அவர் கதவை திறக்கல, தட்டினேக்கிறார். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஆனா இவங்க ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஜெபத்தில் விசுவாசம் இருந்தது. நம்முடைய அவிசுவாசம் தேவன் வாக்கு, அவர் பேதுருவை குறித்த ஒரு திட்டம் இருந்ததுங்க. கரெக்டாக தேவனது திட்டம் அவர் ரிலீஸ் பண்ணி இப்போ இல்லை, அவருக்கான காலம் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அந்த உண்மை மாறவே மாறாது. நீ விசுவாசிக்காமல் போனாலும் சரி, கர்த்தருடைய உண்மை அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க.
நமது அவிசுவாசம் தேவனது உண்மையை அவர் வாக்கு கொடுத்த காரியத்தில் பாதிக்காது. அவர் வாக்கு கொடுத்த காரியத்தில் பாதிக்காது. ஆமென். இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அறிக்கையிட்டு உறுதியாய் இருப்பீர்கள் ஆனால் அவரது உண்மை உங்கள் பலவீனங்களில் கை கொடுக்கும். அடிப்படை விசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு அவர் தேவகுமாரன், அவர் மெய்யான கிறிஸ்து என்ற விசுவாசம் இருந்தது. வாக்கு கடுத்த காரியங்களை அதை அறிக்கையிட்டு உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் பலவீனங்களை சில நேரங்களில் விசுவாசிக்க முடியாமல் போகும். விசுவாசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும். ஆபிரகாம் கவனிங்க, தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு ரோம 4வது அதிகாரத்தில் படிக்க போகிறோம், நீதியாகன. ஆனால் விசுவாசித்தான் போட்டிருக்கோமே, எதுக்கு அப்போ ஆகாரம் சேர்த்துக்கிட்டாரு? ஆகாரம் சேர்த்துக்கிட்டப்பா, இனி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்ல. உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்துட்டேயா, நீ நடுவில் கேரை ஷிஃப்ட் பண்ணால்ன நீ தான் விசுவாசிகளின் தகப்பன். ஆமென். நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஸோ நமது அவிசுவாசம் தேவனது உண்மையை அவமாக்காது. தேவன் உண்மையாக இருக்கிறார், தேவன் உண்மைத்தன்மை மாறலை. ஆமென். ஸோ இதை நம்ம அப்போ தேவனது உண்மைத்தன்மை மாறவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் மனதில் வைத்தவர்களாக நம்ம எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். உண்மை அவரது நாமம், உண்மை அவர் அடையாளம். ஸ்தோத்திரம். சொன்னபடியே செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிதாவே, எங்களுடைய அவிசுவாசம் அது உண்மையை அவமாக்கல, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களது உண்மையில்லாத தன்மையினால் நீங்கள் உண்மை இல்லாமல் போயிடுறதில்ல, நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீர்கள். எங்கள் மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறவே இல்லைப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பு மாறாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நற்குணமோ துர்க்குணமோ அந்த அன்பை மாற்ற முடியலையே. கடைசி வரைக்கும் நீர் அன்பு கூர்ந்தீரே, முடிவு பரியந்த சீஷர்களை அன்பு கூர்ந்தீரே, அவர்களை விட்டு கொடுக்காம அன்பு கூர்ந்த அந்த அன்பே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உண்மையை நாங்கள், அன்பின் உண்மையை நாங்கள் உணர மறந்தாலும் நீரை எங்களுக்கு உணர்த்துகிற கிருபைகளுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரப்பா. முத அன்பின் உண்மை எங்களை கொண்டு, எங்களை குறித்த அன்பின் உண்மை மாறவில்லையே, அதற்காக நன்றி 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 சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, கல்வாரி அன்புக்காக நன்றி அப்பா, மாறாத அன்புக்காக நன்றி ஆண்டவரே, சுயநலமில்லாத அன்புக்காக நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நிபந்தனையிற்ற அன்புக்காக நன்றி ஆண்டவரே, ஓ எங்கள் மேல் வாக்கு பண்ணின அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறவே இல்லையே, ஸ்தோத்திரங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாறவே இல்லையே, உம்முடைய அன்பு மாறவே இல்லையே. ஓ எங்கள் மேல் வைத்த அன்பை மாறாமல் இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் துர்குணம், எங்களுடைய உண்மையற்ற தன்மை இதெல்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் உங்கள் வாக்கில் உண்மையாக இருக்கிறீங்க, சொன்னது சொல்ல காப்பாற்றுறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கிரியைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனம் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துக்கிறோம். இந்த வேத வசனத்தை கர்த்தாவே விளக்கி கொடுத்து ஆண்டவரே, இந்த நாம மகிமைக்காக கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணி உம்முடைய நாம மகிமைக்காக இன்னும் கிட்டி சேர உதவி செய்யும். உமது அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.